சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். ஸோ இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஏ செலக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க. டெரிட்டோரியல் ஆர்மி ஓகேவா? டிஏ செலக்ஷன் சொல்லுவாங்க. இந்த டிஏ எக்ஸாமினுடைய முழு டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போறேன். என்ன ஏஜ் இருக்கணும்? எப்படி அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்? அ எந்தெந்த டிஏக்கு வந்து இந்த செலக்ஷன் நடத்த போறாங்க? எவ்வளோ வேக்கன்சி? இதனுடைய முதற்கட்டம் எப்படி நடக்குன்றது நம்ம கிளியர் சொல்லி இந்த வீடியோ பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டெரிட்டோரியல் ஆர்மின்றது ரொம்பவும் மிகவும் ஒரு பிசிக்கல்ல கடினமான ஒரு தேர்வு தான். ஓகேவா? அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி வீரத் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரிட்டன் இருக்கும், பிசிக்கல் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஆனா இது பார்த்தீங்கன்னா, அ வரக்கூடிய அந்த ரன்னிங்ல பார்த்தீங்கன்னா, முதல் 3 பேருக்கு தான் செலக்ஷன் வந்து எடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ரன்னிங்ன்றது பிசிக்கல்ல வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். சரியா? இதனுடைய தகுதி பார்த்துடலாம். அதாவது ஏஜ் எவ்வளவு இருக்கணும்னா 18ல இருந்து 42 இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் இது வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? 160 இருக்கணும். என்ட்ரி லெவலே பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹைட் செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல நீங்க என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 106 சென்டிமீட்டர் தலையில இடிபடுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ள என்ட்ரியே பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் எவ்வளோன்றது அதுல இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 77 நார்மல்லயும் மூச்சை உள்ள அடக்கும்போது +5 வந்து ஆட் ஆகணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் தான் மஸ்ட் இதுல 10th பாஸ் பண்ணிருந்தாலே போதுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்மி உடை அணிவதற்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஏஜ் இல்லையே, எனக்கு போயிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாங்க. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் என்ன? 10th தான். ஏஜ் பாருங்க 18ல இருந்து 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரியவங்க எழுதலாம். ஓகேவா? இந்த டேட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த டிஏ செலக்ஷனுடைய டேட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ல இருந்து 30 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல நடத்த போறாங்க. இதுல தமிழ்நாடு ஓகேவா? இந்த டிஏ செலக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஸ்டேட் சேர்த்து ஒரு இடத்துல நடத்துவாங்க. ஓகேவா? இப்போ கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்லாம் சேர்ந்து தான் இந்த வேக்கன்ட் கம்மியான வேக்கன்ட் தான். இது எங்க நடக்குது? அந்த டேட் இம்பார்ட்டன்ட். அதுல தமிழ்நாடுக்கு எந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடத்துறாங்கன்றது பார்க்கணும். ஓகேவா? இப்போ நவம்பர் 10ல இருந்து 30க்குள்ள நடத்தக்கூடிய தேர்வு இந்த முறையில தமிழ்நாடு எப்ப நடத்துறாங்க தெரியுமா? நவம்பர் 22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவம்பர் 22ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இது வந்து ஓப்பன் ராலி மாதிரி தான். ஓகேவா? எங்க நடக்குது தெரியுமா? கர்நாடகால நடக்குது பாத்தீங்க. சரியா? கர்நாடகால இருக்கக்கூடிய ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் ஸ்டேடியம் ஓகேவா? கர்நாடகா இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி நடக்க போறாங்க. விலகவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த பிசிக்கல் கனெக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ பிசிக்கல் எப்படி இருக்கும்? ஓகேவா? பிசிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 1600 மீட்டரை அதாவது 4 ரவுண்ட் அடிக்கணும். ஓகேவா? 4 ரவுண்ட் அடிக்கணும். 4.40 நிமிஷம். ஓகேவா? 4.40 செகண்ட்ஸ்ல 4 நிமிடம் 40 நிமிடத்துல 40 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து ரீச் ஆகணும். அப்படின்னா 40 டு 45 இந்த இடைவெளிக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க உள்ள வர முடியும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 9 ஃபீட்ல ஓகேவா? 9 ஃபீட்ல ஒரு குழி மாதிரி இருக்கும். அதை நீங்க தாண்டணும். லாங் ஜம்ப் மாதிரி தாண்டணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா புல்லப்ஸ் ஓகேவா? புல்லப்ஸ் பாத்தீங்கன்னா 6 டு 10 குறைந்தபட்சம் 6 அடிக்கணும். அதான் குவாலிஃபை. 6, 8, 6, 7, 8, 9, 10 10 வரைக்கும் நீங்க அடிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. அது பாத்தீங்கன்னா ஜட் என்ன ஜிக்ஸாக்ல வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பலகை மாதிரி வச்சிருப்பாங்க. ஜிக்ஸாக்ல இதுல நீங்க ஓடி போயிட்டு நீங்க கிராஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு பிசிக்கல். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து இந்த டிஏ செலக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா, யூனிட் 106ல வந்து டிஏ வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்பர் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 யூனிட்டுக்கு ஓகேவா? 106, 115, 122 இந்த 3 யூனிட்டுக்கும் இந்த டிஏ நடத்துறாங்க. இந்த 106வது யூனிட்டுக்கு 110 வேக்கன்ட், 115வது டிஏக்கு 92 வேக்கன்ட், 122வது யூனிட்டுக்கு 71 வேக்கன்ட். மொத்தமாக உங்களுக்கு 273 வேக்கன்ட் இதுல ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா? இதுல 26ல இருந்து 30க்குள்ள உங்களுக்கு பிசிக்கல் நடக்கும். அப்ப பாத்துங்க 10ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் எல்லாம் நடக்கும். 26ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்கு உங்களுக்கு மெடிக்கல் நடக்கும். சரியா?
மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டர்ன். சரியா? அடுத்த 50 நாட்கள்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் 50 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். இதுல நீங்க குறைந்தபட்சம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டாலே இதுல நீங்க கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு பிசிக்கலா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஸ்டேட் சேர்ந்து இதுல வந்து நடத்துறாங்க. நடந்து வரக்கூடிய இந்த தேர்வானது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு தேர்வு. பிசிக்கல்ல யார் நல்லா ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்களோ கண்டிப்பா ரீச் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே. இத பத்திய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.